வெல்கம் டு MCS Sana Max. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு ஃபஸ்ட்டு சாப்டரில் ஓகேவா. அதில் இருக்க எக்ஸாம்பிள் 1.3. லெட் A ஈக்குவல் டு set of all x belongs to n such that 1 less than x less than 4. B equal to set of all x belongs to W such that 0 less than or equal to x less than 2. And C equal to x belongs to n such that x less than 3. Then verify that the first division is A cross B union C equal to A cross B union A cross C. Second division A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேவா. இப்போ சொல்யூஷன் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு n such that 1 less than x less than 4. ஓகேவா. n மீன்ஸ் நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 3 எக்ஸட்ரா. ஓகேவா. அப்போ எக்ஸ் வந்து என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்குதுன்னு பாருங்கள். 1க்கு மேலே இருக்கணும், 4க்கு கீழே இருக்கணும். சரியா. அப்போ 2 3 மட்டும்தான் வரும். 1க்கு மேலேனா 2 3. ஓகேவா. 4க்கு கீழேனா 3 வரைக்கும் தான் இருக்குது. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 2,3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ மீன்ஸ் ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 1 2 3 எக்ஸட்ரா. ஓகேவா. இங்கே 0 லெஸ் நார் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 0க்கு மேலே இருக்கணும், 2க்கு கீழே இருக்கணும். அப்போ 0வும் 1 மட்டும்தான். அப்போ பியோட வேல்யூ வந்து 0,1. நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னா நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to 3 எக்ஸட்ரா. எக்ஸு லெஸ் தென் 3 அப்படின்னா 3க்கு கீழே இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதணும். அப்போ வந்து 1,2. ஓகேவா. சி ஈக்குவல் டு 1,2. இப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா. இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஓகேவா. இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். இந்த எல்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் பாருங்கள், கண்டுபிடிங்க. பி யூனியன் சி ஈக்குவல் டு என்னது 0,1 யூனியன் சி ஈக்குவல் டு 1,2. ஓகேவா. ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா சேர்த்து எழுதணும். ஸோ 0 1 2 0 1 2. இப்போ பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு இங்கே ஏங்கிறது என்னது 2,3 நம்ம கண்டுபிடிச்சது 2,3 கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு 0,1,2 ஈக்குவல் டு இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சினா எப்படி செய்யணும்? இந்த 2ஐ எடுத்து இந்த 3ஓடையும் பேர் பண்ணணும், 3ஐ எடுத்து இந்த 3ஓடையும் பேர் பண்ணணும். சரியா. இப்போ 2,0 நெக்ஸ்ட்டு 2,1 நெக்ஸ்ட்டு 2,2 நெக்ஸ்ட்டு 3,0 3,1 நெக்ஸ்ட்டு 3,2. ஓகேவா. இதான் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் சி. இந்த 2ஐ எடுத்து இந்த 3ஓடைய பேர் பண்ணி எழுதணும், இந்த 3 எடுத்து இந்த 3ஓடைய பேர் பண்ணி எழுதணும். ஓகேவா. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாருங்கள், இங்கே ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 2,3 கிராஸ் பி ஈக்குவல் டு 0,1 ஈக்குவல் டு 2ஐ எடுத்து இந்த ரெண்டோடையும் பேர் பண்ணுங்கள். 2,0, 2,1. நெக்ஸ்ட்டு இந்த 3 எடுத்து இந்த ரெண்டோடையும் பேர் பண்ணுங்கள். 3,0, 3,1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி. இப்போ ஏ ஈக்குவல் டு 2,3 கிராஸ் சி ஈக்குவல் டு இங்கே 1,2 ஈக்குவல் டு இந்த 2ஐ எடுத்து இந்த ரெண்டோடையும் பேர் பண்ணுங்கள். 2,1, 2,2. நெக்ஸ்ட்டு 3,1, 3,2. ஓகேவா. இது வந்து ஏ கிராஸ் சி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு இங்கே ஏ கிராஸ் பி என்ன கண்டுபிடிச்சிக்கோன்னு பாருங்கள்.
2, 0, 2, 1, 3, 0, 3, 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி இந்த இது கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுக்கு யூனியன் என்னது சேர்த்து எழுதணும். 2 டைம்ஸ் வந்தால் 1 டைம் எழுதணும். இப்போ 2, 0 பாருங்கள், இங்கே 1 டைம் தான் வந்திருக்கு, இங்கே எதுவும் வரல. ஸோ சேர்த்து எழுதும் போது 2, 0வை எழுதணும். நெக்ஸ்ட் 2, 1 இங்கேயும் வந்திருக்கு. ஸோ 1 டைம் எழுதுங்க. 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 0. நெக்ஸ்ட்டு 3, 1 இங்கே 2 இடத்துலையுமே வந்திருக்கு. ஸோ 3, 1 எழுதணும். நெக்ஸ்ட்டு இங்கே 2, 2. ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட்டு 3, 2. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2, 0, 2, 1, 2, 2, 3, 0. நெக்ஸ்ட்டு 3, 1, 3, 2. ஓகேவா? இது வந்து என்னது? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஓகேவா? இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரம் 1 and 2. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 பாருங்கள், 2, 0 இங்கேயும் இருக்குது, 2, 1 இருக்குது, 2, 2 இந்த இருக்குது, 3, 0 இங்கே இருக்குது, 3, 1 இந்த இருக்குது, 3, 2 இருக்குது. ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு இந்த இதுவும் ஈக்குவல். ஓகேவா? ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவல்னு சொல்லலாம். ஃப்ரம் 1 and 2 A cross B union C equal to A cross B union A cross C. ஓகேவா? Hence verified the first result. ஓகேவா? next second one, here A cross B intersection C. ஓகேவா? first நம்ம B intersection C என்னன்னு கண்டுபிடிப்போம். B intersection C. Here B equal to 0, 1. Intersection C equal to 1, 2. ஓகேவா? இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் இருக்க காமன் நம்பரை மட்டும்தான் எழுதணும். இங்கே 1 தான் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ 1 தான் வரும். சரியா? நெக்ஸ்ட்டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C equal to A equal to 2, 3 cross இங்கே B intersection C equal to 1. ஓகேவா? இந்த 2 எடுத்து 1ஓட பேர் பண்ணுங்கள், 3 எடுத்து 1ஓட பேர் பண்ணுங்கள். 2, 1, 3, 1. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு A cross B. A cross B நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த இருக்குது A cross B. நெக்ஸ்ட்டு வந்து A cross C. இங்கே A cross Cயும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? இந்த ரெண்டுக்குள்ளே இன்டர்செக்ஷன் பார்க்குறோம் நம்ம. A cross B இன்டர்செக்ஷன் A cross C ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், A cross B இந்த இருக்குது A cross C. ரெண்டுக்குள்ளே இன்டர்செக்ஷனாக ரெண்டுல காமனாக இருக்க நம்பர். 2, 0 இங்கே இல்லை. ஸோ எழுதக்கூடாது. 2, 1 இங்கே இருக்குது, ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அப்போ வந்து 2, 1 எழுதணும். சரியா? அடுத்தது வந்து 3, 0 இங்கே கிடையாது. 3, 1 இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 3, 1 எழுதணும். இங்கே வந்து 3, 2 இல்லை. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் வரும். 2, 1 அண்டு 3, 1. இது வந்து செகண்ட் ஆன்சர். ஃப்ரம் 1 and 2 both are equal. ஓகேவா? ஃப்ரம் 1 and 2 both are equal. therefore from 1 and 2 A cross B intersection C equal to A cross B intersection A cross C. ஓகேவா? hence verified the second result. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Okay, thank you.